நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பிற்பகல் டெல்லி செல்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் தெரிவிக்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், டெல்லி செல்லும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எவ்வளவு நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார், யார் யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார், என்ன விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட இருக்கின்றன, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இன்று மதியம் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களை அவர் நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் டெல்லி பயணம் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில இரட்டை இலக்கத்துல தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு வருகிறது. குறிப்பா 12 தொகுதிகள் வரை திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி கேட்டு வருவதா சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல 7 அல்லது 8 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கலாம் என்றும் சொல்லப்படக்கூடிய சூழல்ல விரைவில் ஓரிரு நாட்களில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் டெல்லி செல்கிறார். அப்போது தமிழக அரசியல் சூழல், கூட்டணி நிலவரம், தொகுதி பங்கீடு என்பதை குறித்தெல்லாம் ஒரு விரிவான பேச்சுவார்த்தையை டெல்லியில் நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டெல்லி தலைமையின் ஆலோசனையை ஏற்று அதற்கு பிறகு திமுகவோடு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே தொகுதி பங்கீடு இறுதியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் டெல்லி பயணம் என்பதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.